சிட்டு இந்த நேரத்துல எங்க இந்த பக்கம்? இது கேட்கறது கூட தப்புனா என்ன மன்னிச்சுடு. சிட்டு நாளைக்கு பள்ளிக்கூடம் வரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்நேரத்துல இந்த பக்கம் நாளைக்கு தமிழ் பரீட்சைல அதான் ராசாத்தி கிட்ட புத்தகம் வாங்கி படிக்கலான்னு போறேன். ஐயோ ஓடை தாண்டில போனோம், பூச்சி போட்டு இருக்கோம். இந்தா என் புத்தகத்தை வச்சு படிச்சுக்க. அப்ப நீ படிக்க? நான் அடுத்த வருஷம் தானே பாஸ் பண்ணுவேன். ஒழுங்கா படிச்சா ஒரு வருஷத்துலயே பாஸ் பண்ணலாம். எது சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்கிறியே. டீச்சர் 10 பாடத்துல தானே படிச்சு வச்சிருக்காங்க. புத்தகத்தை 2ஆ கிழிச்சு நீ 5 படம் நான் 5 படம் மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம். எப்படி ஐடியா? புத்தகம் சரஸ்வதி மாதிரி கிழிச்சா படிப்பு மண்டையில ஏறாது. ஆமா, இப்ப மட்டும் நான் மண்டையில ஏறிட்டு இருக்காக்கும். உண்மையிலேயே நீ எனக்கு உதவி பண்றதா இருந்தா நான் அந்த கல்லு மேல உட்காந்துருக்கேன். உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீ படி, அதுக்கப்புறம் என்கிட்ட கூட நான் படிச்சுக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் மங்களமடந்தீர் குழுமி கோவலனையும் கண்ணகியும் வாழ்த்திய பாங்கினை விளக்குக. கண்ணகியையும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியையும், காதலியை பிடித்த கை நிகழாமல் இருக்க என கோவலனையும், தீங்கென்று நெடுங்காலம் வாழ்க என பெண் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்கள படுக்கையில் ஏற்றினர். சிட்டு நான் படிச்சுட்டேன். இந்தா. நானும் படிச்சுட்டேன். எப்படி? புத்தகம் என்கிட்ட தானே இருந்துச்சு, நீ எப்படி படிச்ச? படிக்கிறத விட கேட்கறது மனசுல பதியுன்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புத்தகம் இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்ல, அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்டேன். நான் படிச்சது சரியா இருக்கான்னு பாரு. கோவலன் கண்ணகி திருமண நிகழ்ச்சியில் கண்ணகியும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியும், காதலியை பிடித்த கை நெகிழாமல் இருக்க கோவலனையும், தீங்கின்றி நெடுங்காலம் வாழ்க என பின் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்களப்படுக்கையில் ஏற்றினர். புத்தகத்தில் இருக்கிறது அச்சிமரம் அப்படியே சொல்றியே? எங்க அம்மா தேடிட்டு இருக்கோம், நான் வரேன். ஒரு வாரம் சாப்பிடு, அதுக்கப்புறம் தான் தாத்தா சாப்பிட போறேன். உங்கூட பேச மாட்டேன் போ. உங்கூட கா. ஒரு வாய் பா, ஒரு வாய். உனக்கு என்ன வேணும்? இதான் எனக்கு ஜப்பு முட்டால வாங்கி தரவே மாட்டேங்கறியா? ஓ, ஜப்பு முட்டாய் தின்னா வவுத்தால போவோம். போய் சொல்ற. உங்கூட பேச மாட்டேன் போ. சாத்தி, என் கூட பேசிடுமா. ஒரு வாய் சாப்பிடு. சரி, தாத்தா ஒரு பாட்டு பாட கேக்குறியா? நெலா நெலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மரமேனே ஏறிவா, ரோசா பூ கொண்டு வா. அப்படி இல்ல. எப்படி? மல்லிகை பூ கொண்டு வா. உன்னை பேச வச்சுட்டேன் பாத்தியா? இப்போ சாப்பிடு. ஒரு வாய் என் ராசாத்தி. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம். மச்சான், கழுவா யாத்தா வீட்டுல வெள்ளப்பணியாரம் சுட்டாங்களாம். இந்த உப்பரப்பட்டி நெய் மணக்குது. உனக்கு? நான் சாப்பிட்டேன். தாய், என்னப்பா? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ள பணியாரம் கொடுத்தாங்களாம். இந்தா. உனக்கு? நான் சாப்பிட்டேன். அம்மா, என்னடி? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ள பணியாரம் கொடுத்தாங்களா? அப்பம் கொடுத்துச்சு. இந்தா. உனக்கு? நான் சாப்பிட்டேன். வா பொண்ணுறங்க. வணக்கம். வணக்கம் சக்கி. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா. உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் சக்கி. அப்போ பக்கடா? வேண்டாம். அட இந்த பன்னால சாப்பிட சொல்லு. பண்ணா வேண்டாம் சக்கி. அட வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கூடப்பா. 3 டீ போடு போதும். என்னடா சொன்ன? 3 டீ போடு போதும். டேய் எந்திரா. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா மாமா மச்சான்? டேய், எவன்டா இவன் தங்கச்சியை கட்டினாங்க? இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா போங்கடா போங்க ஐயா. அரியாத்தி, இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வராங்க. ஆத்தா எப்படி இருக்கீங்க? வாங்க பெரிய மாமியா, வாங்க சின்ன மாமியா, வாங்க மச்சின்ச்சி, வாங்க குழந்தையா, வாங்க சின்ன குழந்தையா, வாங்க நரசிதர பெரியவரே, வாங்க விட்டு போன உறவு முறை எல்லாம். பரவாயில்லையே, நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா, கன்சாமி வரல? பஸ்ல இடம் இல்ல, சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்துருவாருங்க. பெரியாத்தனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஊரே வந்து நிக்குது.
ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்ப அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கண்ணே. பாசத்தை பொங்கி வழியில அதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. ஐயா வம்சமெல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். என்ன வேலைப்பா இப்படி நேரம் கழிச்சு வர்ற? உனக்கு மல்லு வேட்டி, உன் பொண்டாட்டிக்கு கண்டாகி போடவே. சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சாமி. என்ன? இந்த பஞ்சாங்கம் குறிக்கிறவங்க வருஷத்துக்கு 2 வாட்டி பொங்கல்னு எழுதிருக்க கூடாதா? அப்படின்னா உங்க கையால 2 வாட்டி கோடி வாங்கிக்கலாம்ல? ஓடுவா. அதனால இருந்தா இதையும் வச்சுக்க. இருக்கட்டும் சாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு இருக்கு 2 வேட்டி. நாட்டுல போற இடத்துல வர இடத்துல என்ன பத்தியா பேசுறான்? பொண்ணை பத்தி உன் தலைவை பத்தி தான் பேசுறான். ஒண்ணு கட்டிக்க, ஒண்ணு போத்திக்க. சரிங்க சாமி. இந்தா அப்பனுக்கு நம்ம மேல எம்பிட்டு புரியும் பாத்தியா? சேலையெல்லாம் நல்லா அடுப்பா தான் இருக்கு. சரிகதான் இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு எடுத்திருக்கலாம். யாரும் பொஞ்சாதியா? எதுக்கு எடுத்தாலும் நொல்லு சொல்லுவாளே. என்ன சொல்றான்? அவனே அள்ளையில குத்துறவ என்கிட்ட சொல்லு. சடங்கான புள்ளியா ஊர்ல இருந்து கூட்டி வந்திருக்கான்ல, அதுக்கு ஒரு பாவாடை சட்டை. வேலைப்பா, உன் பிள்ளைக்கு சடங்கு சுத்தி பொய் வாங்கினியோ இல்லையோ, உன் பொஞ்சாதி அதையே காரணம் காட்டி ஊரு பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உண்டியல் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு. சிலுக்கு சட்டை கொஞ்ச நேரத்துக்குள்ள வெள்ளா வச்சு வீட்டுல வேக போகுது. இப்ப சந்தோஷம் தானே? நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டா எப்படி? நாங்களும் சந்தோஷப்பட வேண்டாமா? சாயந்தரத்துக்குள்ள சந்தோஷப்படுத்திடுறேன். அப்ப ஊத்துப்பட்டிக்கு மருந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏடா நீங்க வேற ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கு? மருந்து சாப்பிடத்தானே. நீடா டாக்டர், அண்ணன் தான் ஊர்ல இல்லையே, அடிச்சு நிமித்திருவோம். என்னடி? ஒண்ணு போயிட்டு வரேன். சிப்பா. இந்த பொம்பளைங்க தனியா ஒதுங்குற பக்கம் இப்படியா விசுக்குன்னு வருது? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கூட்டமா இருந்ததுனால கூச்சமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட தனியா. தனியாவா? ஏன்கிட்டயா? ஏன் இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. சிட்டு, நீ என்ன முன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. என் கூட்டாளி பசங்களுக்கு தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். பொரிகள் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். கேட்காமலே எல்லாருக்கும் கொடுத்திருக்கே. நான் ஒண்ணு கேக்குறேன், கொடுப்பியா? கேளு. உன் இதயத்தை. டேய் எம்பு நேரமா காத்துட்டு இருக்கு. மயில்சாமி வேற வரல. சினிமா கொட்டல எழுத்து போட்டுறோம்டா. டேய் புர்ரா, அவன் வந்துட்டான். இது வந்துட்டான்டா. டேய் என்னடா பேரஞ்ச மாதிரி வர? ஐயோ, என்ன பத்தி எதனாலும் சொல்லு. என்ன அடிச்சால பேன் சொன்ன. டேய் போடுறா. அவனே ஏன்டா அடிக்கிற? மனசே சரியில்லடா. ஆமா, சிட்டு பின்னாடி போனியே, என்னாச்சு? அடிச்சிட்டாடா. அடிச்சிட்டாளா? உன்ன அடிச்சிட்டாளா? டேய் புர்ரா, சிட்டு அடிச்சாலா? உன்ன அடிச்சாலா? கவலைய விடு. அடிக்கிற கைதாண்டா அணைக்கும். இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு அணைச்சுக்குவா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? இதெல்லாம் கத்துக்கணும்னா சினிமாவை பார்த்து கத்துக்கணும்டா. வாங்கடா, சீக்கிரம் வாட, நேரமாச்சு. நம்ம ஊருக்கு வர்றது பொம்பளை டாக்டரா? யாரா இருந்தாலும் முத மாலை ஏன் மாலை தான். ஏங்க பொம்பளை டாக்டரா இருந்தாலும் கையெல்லாம் பிடிச்சு பாப்பாங்கல்ல? வெட்டி நாய்க்கு ஆசைய பாரு. 3 நாளா மாலையை சுமந்துட்டு நிக்கிறேன். முத வந்துதான் என் கைய பிடிச்சுதான் டாக்டர் வைத்தியம் பார்க்க சொல்ல போறேன். ஐயா ஜீப் வந்துருச்சு, ஜீப் வந்துருச்சு, ஜீப் வந்துருச்சு. டிரைவர், வண்டியை நிறுத்தாம போ. டிரைவரை நிறுத்து. என்ன நிறுத்து?
ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் மாலையும் கையுமா நிக்கிறான், நீ பாட்டுன்னு விருன்னு வந்துட்ட எப்படி? முத மாலை நான் போட வேணா? இப்ப போடுங்களேன். இன்னும் முறைக்கிற? ஏய் அட்ரா. ஐயா, நம்ம வேலப்பன் புள்ள, நீ தான் இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்கியா? எனக்கு அப்பவே தெரியும். ஆ? ஆ? வாங்கி வச்ச மாலை வாடுற வரைக்கும் பாத்துக்கிட்டாங்க போறீங்க. அட போடுங்க சாமி. அம்மா, இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 20 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. எனக்கு மாலை போட்டு வரவேற்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க காசா வாங்கினாத்தான் லஞ்சம்னு இல்ல, மாலையா வாங்கினா கூட லஞ்சம்னு தான் நினைக்கிறவதான். மாலைக்காக மரியாதை இழக்கிற இந்த நாட்டுல மரியாதைக்காக மாலை இழக்கிற முதல் மனுஷிய இப்பதான் நான் பாக்குறேன். காசு வரது போடா டேய், பெரிய தத்துவம் பேச வந்துட்டான். ஏண்டா 20 வருஷமா படிச்சு 5 வருஷமா வேலை தேடி இருக்கிற வீட்டையும் காட்டையும் வித்து விட்டு இன்னைக்கு மம்புட்டி எடுத்துக்கிட்டு மண் வெட்ட பரப்பிட்டான். ஏண்டா அந்த புத்தி உனக்கு முதல்ல இருந்திருந்தா இருந்த வீடு காடாது மிஞ்சி இருக்கும்ல? போடா, இப்படி வெத்து பேச்சு பேசாம வேலையை பாரு, இல்லன்னா தோல்ல கிடக்கிற மம்புட்டி கூட மிஞ்சாதுடா. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருக்கு 4 முளை துண்டு தான் மிஞ்சிச்சு. குத்தம் சொல்லியே பழகி போன உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட ஏட்டு படிப்புக்காரன் பேச்சு எங்க எடுப்பட போகுது? சாமியப்பன் வாங்க. சாமியப்பர் வாங்க. உட்காருங்க 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 வாங்க. வியாபாரத்துக்கு வச்சுக்கிட்டு நீ எடுத்தீங்கிற போடி உள்ள. எசைக்கு முத்து 2 ஸ்பெஷல் டீ போடு. புது தூள் மாத்திருக்கியா? புது தூள் மாத்திருக்கியா? எவனோ எசகு பெசக இன்னைக்கு மாட்டிட்டான் போல் இருக்கு. நேரம்டா. பேசாத. இது என்ன பண்ணா? பின்ன என்ன மாங்காயா? ஸ்பெஷல் பண்ணுன்னு சொல்றாங்களே. சரி, அது உனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. அதை விடு. சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க. சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க. அட சும்மா சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்க. இது என்ன அல்வாவா? அல்வா. என்னடா சும்மா கேட்டேன். சாப்பிடுங்க. வேணாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏய் என்ன மொத்தம் எவ்வளவு ஆச்சு? பழைய பாக்கி சேர்த்து சொல்லு. பழைய பாக்கியா? பழசு ஒரு 3.25, இப்போ இது ஒரு 3.25, 2 சேர்த்து கரெக்டா 5 ரூபாய் கொடு. ஏய் தப்புட்ட, இந்த எசைக்கு முத்து டீ போடுறது வேண்டாம் முன்ன பண்ணி இருக்கலாம், ஆனா கணக்குல சூரப்புலிடா. அதான உன் கடைக்கு வரேன். சாமியப்பர் ஒரு 10 ரூபா கொடுங்க. எதுக்கு? பண்ணுது நீ இல்ல அல்வா சாப்பிட்டு இல்ல குடியா? யோ, என்னையா 10 ரூபா கேட்டா இதை கொடுக்குற? இதாயா 10 ரூபா? இதான் 10 ரூபாயா? எசைக்கு இது 10 ரூபாய்னு பாரு. யாரா சொன்னது? இது 7 ரூபாடா. ஏமாத்தி விட்டானே. சரி 5 ரூபாய் பாக்கி எடுத்துக்கிட்டு 2 ரூபாய் தர்றேன். 2 ரூபா கொடுக்க போறியா? இவர் யாரு? பிச்சைக்காரன் நினைச்சியா? ஆமா. டிரைவரியா? இந்த பிஸ்கோத் காசெல்லாம் வாங்க மாட்டாரு. அதை நீங்க வச்சுக்க. சாமியப்பர் போகலாமா? நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வந்துடுறேன். அந்த பிச்சை காசை கொடு. இந்த பிசுகோத்து காசெல்லாம் உனக்கு வேண்டாம். நாளைக்கு வந்து ஏதாவது மேய்ஞ்சிட்டு போ. வந்த வரைக்கும் லாபம். ஒன்னு அடிக்க வந்துருவேன். சின்னத்தாயி 7 வருஷத்துல எப்படி வளர்ந்துருச்சு? ஐ சித்தக்கா, நீயா இந்த ஊருக்கு டாக்டர் வந்திருக்க? ஆமா, இன்னும் நீ இந்த வேலையை விடலையா? விடிஞ்சா போதும், கையில வேப்பங்கொலைய கொடுத்து அடிக்க சொல்றாங்க. வர்ற வழியில பாத்திருப்பியே, ஒரு மரத்துல கூட இலையே இருந்திருக்காதே. தாத்தா எங்க தாயி? வீட்டுலதான் படுத்திருக்கு, வாங்க. தாத்தா தாத்தா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? வெள்ளையம்மா சாமி. எந்த வெள்ளையம்மா? ஊரு மறக்கலாம், உலகம் மறக்கலாம், நீங்க மறக்கலாமா சாமி? ஏகாலி பொஞ்சாதி சாமி. சாமி, என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு இந்த ஊருக்கே கூட்டியாந்திருக்கேன். இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வேலப்ப போலா டாக்டரா? முத்தாடி பிடிச்சு சுத்திட்டு இருந்தவ அதுக்குள்ள டாக்டர் ஆயிட்டாளா? நல்லா நல்லா. நீ சாமர்த்தியசாலிதான். நடு ராத்திரில வயசு பிள்ளைய கையில கூட்டிட்டு ஊரையும் சனத்தையும் விட்டு போனவள்ல. என்ன இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். செல்லப்பட்டிக்கு போன திரும்ப மாட்டான்னு நினைச்சுதான் ஊரை விட்டே போயிட்டியா?
பொழுது பிடிச்சோட ஊருக்கு திரும்பினவன் எல்லாரும் பேசுறதை கேட்டு பதச்சே பாரு ஒரு பதை. இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நெஞ்சு வெடிச்சிரும் போல இருந்தது. காதை மூடிட்டு நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்காரனே ஆத்தங்கரையில் தூக்கி போட்டு போயிட்டேன். மறுநாள் பால் தெளிக்கிறதுல இருந்து 16வது நாள் கருமாதி வரைக்கும் எல்லாம் நான் தான் செஞ்சு முடிச்சேன். சரி சரி, என் கண்ணை கசக்கிறவ அதான் கெட்டிகாரியா போய் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியே. சின்ன பிள்ளை இந்த மாதிரி தாய் மோளு தவிச்சு போய் வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா. கழுத பழைய புத்தி போலியா? சொம்போட குடி. சாமி, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாதி சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து வரேன் சாமி. சிட்டு, அடியே சிட்டு, நீரே இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்கியா? எல்லாரும் சொன்னாங்க, ஊரே உன்னைய பத்தி தான் பேசுது போல. ஆமா, வந்ததுமே ஏன் நீ வந்து பார்க்கல? பெரிய கௌரவம் வந்துருச்சாக்கும். சிச்சி, அப்படி எல்லாம் இல்ல. ராசத்தி கிட்ட ஓசி புஸ்தகம் வாங்கி படிச்சேன், அதே சிட்டுதான். பட்டணம் போய் நல்லாதான் பேச கத்துருக்க. உன் கூட்டாளி கூட பேச ஆரம்பிச்சிட்டல, இனி பொழுது சாயறது கூட தெரியாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், பொழுதோட வந்து சேர். எப்படி இருக்க? சிலுக்கு சேலை, கண்ணாடி, வளையல், ஆளே மாறிட்ட புள்ள. நான் மாறினது இருக்கட்டும், இது என்னடி தெரியல? கர்ப்பம். எப்படி கல்யாணம் ஆச்சு? நீ போன மறு வருஷமா ஆயிடுச்சுடி. 3 வீட்டுல 1 வயித்துல. மை காட், 4வதா? கல்யாணமாயி 6 வருஷத்துல சேலை என்னமோ ஒண்ணே தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இதை மட்டும் வருஷம் தவறாம கொடுத்துறாருடி. சிட்டு, அங்க போகாதடி. சிட்டு, அங்க போகாத. உன்கிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்ல. அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்டேன். லட்சுமி கண்ணு, நீ வேலை செஞ்சாலும் கூலி, செய்யாட்டியும் கூலி. நீ ஒண்ணு பண்ணு, தினம் சாயங்காலம் வா, கூலி வாங்கிட்டு காலையில போயிட்டே இரு. ஐயோ, வேலை செய்யறா, இடுப்பு சித்த வேலை. ஐயா 2 நாளா சாப்பிடலைங்க, கெண்டரை புடிச்சு இழுக்குதுங்க. 1 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா சுக்கு தண்ணிய குடிச்சு போட்டு சுறுசுறுப்பா உடைச்சு போட்டுருங்க. ஆமா, உனக்கு 2 கட்டையை வெட்டுறதுக்கு அரைப்படி சோளம் கூலி. இதுல வேற 1 ரூபாய் உன்கிட்ட கொடுத்து போட்டு உன் போச்சுக்கு முன்னாடி அலைய சொல்றியா? வீட்டுல இருக்கிற புளிச்ச தண்ணியாவது கொடுங்க சாமி. இப்பதானே சொல்லியிருக்க. நாளைக்கு என் பொண்டாட்டிட்ட சோறாக்க சொல்லி நாளை கழிச்சு உனக்கு புளிச்ச தண்ணி ஊத்த சொல்றேன். வேலையை பாப்பியா? பொன்னிச்சாமி, என்னடா குளிதாலில தண்ணியை காணா? வந்து புளிச்ச தண்ணி ஊத்துறா. ஏன்டா இவ்வளவு நேரம் மாட்டை பட்டினியா ஓட்டுருந்த? மாடு குடிக்க தண்ணியை கூட மனச குடிக்க கூட நினைக்கிற கல்லஞ்சக்காரன். ஏழைங்க ஒத்துருச்சுல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு குளிராய போறேன்? என்னடா நாக்கு நீளுது? கேள்வி வந்துட்டானுங்க. ஊர் படப்பெல்லாம் மேஞ்சது பத்தாதுன்னு சின்ன பத்தாம வீட்டு படப்பு மேயிறதுக்கு. அம்புட்டு சுருத்து இருக்கிறவன் கூப்பிட்டு போய் சோத்த போடுறது. வெட்டி பேச்சு வீராப்காரங்களடா. நாங்களா புலி தடுத்தாலும் வாழ்ற ஜாதி, நீங்களா புல்லு தடுத்தாலும் சாகுற ஜாதி. ஒதுங்க பெரியவரே. ஐயா நீங்க அட உட்காருங்கண்ணா. ஐயோ, விறகு உடைக்கன்னு சொல்லி சிறையால அடிச்சுட்டா. அம்மா, விறகு உடைக்க எடுத்து வந்துட்டீங்கன்னா சிறையா வந்து அடிக்காம செருப்பா வந்து அடிக்கும். டேய், என்ன திமிரா பேசுறான்? டேய் பொடிச்சாமி, எங்கடா போயிட்டீங்க? உன்னை பார்த்து வெக்கப்படுறேன். ஏண்டா, எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு வெக்கம் வருதா? உனக்கு கூட ரத்தம் சிவப்பா இருக்குதே. வம்பளுக்கு நம்மளே வீடு தேடி வந்திருக்கடா. கூலி டேய், கொடுத்து தொலைங்கடா. எப்பா, டாக்டர்மா, நெத்தில அடிபட்டுச்சு, ரத்தமா வருது. டாக்டர் மருந்து வேணா காட்டுவாரு, வேறக்கா எங்க இருந்து காட்டுவாரு? இதுக்கும் காலையில வா, இருந்தா காட்ட சொல்லுங்க. நெத்தில அடிபட்டுச்சு, ரத்தம் வருது. அடிபட்டா ரத்தம் வரத்தான் செய்யும். தலை கிருகிருன்னு சுத்துது. ரத்தம் கொட்டினா கிறுகிறுன்னு சுத்தத்தான் செய்யும். அம்மாடி, பழச நினைச்சிட்டு பழி வாங்கிறாதம்மா. கொஞ்சம் ஈவேருக்கும் காட்டுமா. டாக்டர் கிட்ட மருந்து தான் இருக்கும். ஈவு இறக்கும். எதுக்கும் காலையில வா, இருந்தா காட்டுறேன். காலையிலயா? கொஞ்சம் மனசு வைத்தாயி,
இப்போ சோ, அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, போய் வரிசையில உட்காரு. வெள்ளையம்மா மகளா, என்னால இப்படி எல்லாம் பேச முடியும். ஆனா டாக்டர் சிட்டுவா, என்ன என் தொழில் அப்படி. தொட்டாலே தீட்டுன்னு தூர விலகி போன நீ, இன்னைக்கு என் மக தொட்டுத்தான் நீ குணமாகணுங்கிற நிலைமையில காத்துக்கிட்டு இருக்கிற. விதிய பாத்தியா? நீ புண்படணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. புண்ணா போன எங்க மனசை கொஞ்சம் ஆத்திக்கிறோம். மருந்து போடுங்க. எசைக்கு முத்தண்ணே, எசைக்கு முத்தண்ணே, என்னடா டீ கொடுங்கண்ணே. ஏய் அழுக்கு துணி, காலங்காத்தால கடங்க வந்துட்டியா? கீழே இறங்கல சுடுதண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன். இறங்க கீழே. எனக்கு கொடுக்காத, ஈ ஓட்டிக்கிட்டே தெரி. ஐ, சாமியை பாரு, வாங்க டீ சாப்பிடலாம். ஏய், என்னடா சாமியப்பர் துண்ட காணம் துணியை காணம்னு ஓடுறார்? அது ஒண்ணு இல்லண்ணே, என்கிட்ட கடை வாங்கி இருந்தாரு, ஆளை பார்த்ததும் எடுத்துட்டு வர போயிருக்காரு. என்ன கம்பா? சும்மா இருக்கண்ணே, ஒரு டீ கட்டணம் கொடுக்க மாட்டேங்க. பாத்தீங்களா, மொத்தமா பணம் வர போகுது. உன் கடையில சரக்கு எவ்வளவு தரும்? ஏய், என்னடா சரக்கு எவ்வளவு தரும்? சரக்கு எவ்வளவு தரும்? எவ்வளவு தேரும்? இவருக்கா சொன்ன கேளுங்க. சரக்கு வாங்க முடிஞ்சா நீ போண்டா வடையில ஏன்டா தட்டி தோசை விட்டுருவேன். கத்தலையா? ஏய், சொன்ன ஏன்டா கேளுங்க. தேஞ்ச மூஞ்சி? ஏன்டா சுடுகாட்டு இப்ப மண்டை? என்ன செய்யுங்க? ஏன்டா தப்புன்னு தப்புற பையா? சிட்டுக்கா, எங்க மாமனுக்கு ஓ மாமனுக்கு ஒண்ணு இல்ல, ஊசி போட்டிருக்க. சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்குவாரு. நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். வரேம்மா. தாத்தா, தாத்தா, மாமன் நல்லா இருச்சு. ஆமா, நீ என்னமா சொல்ற? என்ன சின்ன தாயின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருச்சே. சின்னம்மக்கா, என் மாமன் நல்லா இருச்சு. குப்பம்மா பாட்டி, என் மாமன் நல்லா இருச்சு. என் மாமன் நல்லா இருச்சு. ஐயோ, என்னடி? நான் சந்தோஷமா இருப்பேன், நீ ஏடி குறுக்க வர? சிட்டுக்கா, என் மாமன் நல்லா இருச்சு. ஆமா, நான் வரேன். என்ன மயில்சாமி? என் பணத்திமரால உனக்கு படிக்கிற காலத்துல எவ்வளவோ இடைஞ்சல் செஞ்சேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு வைத்தியம் பார்த்தியாமே. அதுக்கு உன் மேல கொஞ்சம் கூட இறக்க இல்லாம கூட்டமா சேர்ந்து உன் செடையெல்லாம் பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நீ எனக்கு வைத்தியம் பார்த்தியாமே. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். மயில்சாமி, ஏய் மயில்சாமி, ஆ, என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன? டிரைவர், வண்டி நிப்பாட்டு. டிரைவர், நீ மட்டும் இறங்கி போறியே, என்னை உங்க அப்பா நான் வந்து இறக்கி விடுவான். மாசம் சொலையா 300 ரூபாய் சம்பளம் வாங்குறிய. வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, என்னை ஏத்தி விடணும், என்னை இறக்கி விடணும். டிரைவர், பின்னாடி வாயா. வாங்க நாயக்கர, என்ன வண்டி எல்லாம் அமக்கலப்படுது? வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நடிச்சியா? எங்க தாத்தா ரெட்ட குதிரை பூட்டின சாரட்டு வண்டி வச்சிருந்தாரு. எங்க அப்பா ரெட்ட மாடு பூட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும் காப்பாத்தணும். உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு. உங்க அப்ப மாடு முட்டியே செத்தான். எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது. வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு. உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா, கண்டம். நல்லமா நல்லமா, செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சிட்டா இல்ல, அவர் சொல்லிட்டாரு, இனிமே கவலையப்படாத, உன் பையனை நான் காப்பாத்துறேன்னு. மை பாட்டில் மந்திரிச்சு கொடுத்திருக்காரு, கையோட வாங்கி வந்துட்டேன். என்ன இது, செல்லம்பட்டி மையோட மகிமை மேட்டுப்பட்டி வரைக்கும் அடிச்சிருச்சா? மயிலு, ஐயா மயில்சாமி. மயில்சாமி, நீ நல்லா ஆயிட்டியா சாமி? அப்பா, வா வா. மயில்சாமி,
உட்காருப்பா. செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை பார்த்த நல்ல நேரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்பவே தெரியும், பட்சி சொல்லுச்சு. பாத்தியாடி என் புள்ளைய? வேலைப்ப விட்டு பாத்திரத்துல நாம எச்சி சோறு தான் போட்டோம். ஆனா அவ நம்ம விட்டு பாத்திரத்துல பிள்ளை சோறையே போட்டுட்டாயா. வேலைப்பனோட மகன் இந்த வீட்டுக்குள்ள வந்தாளாம். எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? இல்ல எத்தனை நாளா நடக்குதுன்னு கேக்குறேன். ஆத்தூர் வைத்திய அரைச்சு கொடுத்த மருந்து இப்ப தாண்டி வேலை செய்து மூலிகை மருந்து காப்பாத்தின பெருமைய அந்த மூதைய மேல ஏற்றாத. ஏன் வத்தலையும் தொத்தலையும் பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலைப்ப போட்டு சிட்டு மாதிரி உள்ள கிளிகளை பத்தி பேசுவீங்களா? கண்ணு அதுக்குள்ள உனக்கு அங்க போயிடுச்சா? அண்ணே, காய்ச்சல்னா கைய பிடிப்பா, ஆ, தலைவலினா தலைய பிடிப்பா, ஆ. நெஞ்சு வலினா நெஞ்ச பிடிப்பா. ஏய், இருடா, எங்க சின்னவருக்கு உடம்பு வலின்னா உடம்பு பிடிச்சு விடுவாடா. ஏய், சும்மா நாக்க தொங்க போட்டு அலையாதீங்க. டாக்டர் சிட்டு பிள்ளைய மொத்தமா மயில்சாமி குத்தை எடுத்துக்கிட்டான். என்னடா அங்க சண்டை? நம்ம மயில்சாமியும் வேலப்பொம்புள்ள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா. சிட்ட பத்தியா பேசுற? வேலப்ப மகன் இந்த ஊருக்கே ஒரு தேவதை மாதிரிடா. ஏமா ஊர் கையெல்லாம் பிடிச்சு பாக்குற, உன் கைய பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணாமா? எனக்கு உடம்பு சரியில்லாம போனா நானே பாத்துக்குவேமா. அட சிரிக்குமா அவள, நான் அதை சொல்லல. நாடி மிஷினை தொங்க விட்டு இருக்கிற உன் கழுத்துல ஒரு தாலி கயிறு தொங்க விட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? மை காட், விட்டா தாலி கயிறோட மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்திடுவே போல இருக்க. சாதாரண மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்தலமா, வாத்தியார் மாப்பிள, அதுவும் 8ஆம் கிளாஸுக்கு. நம்ம சாதி சனத்திலேயே அவர்தான் நல்லா படிச்ச மாப்பிள. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அவங்க அப்பனும் ஆத்தாளும் கேட்டு ஆள் விட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள நான் பெரிய கொம்பனா? 8ஆம் கிளாஸ் பார்த்தேனா? பெரிய 8ஆம் கிளாஸ். நீ இப்படி டாக்டர் ஆவன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்பவுண்டர் வேலையாவது படிச்சிருப்பேன். அது என்னமோ தெரியல சிட்டு, இப்பெல்லாம் கழுத்தடிக்க வந்தா கூட அம்மான்னு கத்த வரல, சிட்டு தான் கத்த வருது. ஏன்னே தெரியல. இதுக்கப்புறமும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல ஆறு இருக்கு, குளம் இருக்கு, ஏன் எங்க தோட்டத்துல கிணறு கூட இருக்கு. அப்புறம் நான் பாடையில போறத உன்னால பார்க்க முடியும். பாறையில உட்கார்ந்து பேசும்போது மட்டும் 2 பேருமா பேசிட்டு பாடையில போகும்போது தனியா போறேங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த ஊருக்கு வந்து உன்னை குணப்படுத்தினது பாடையில அனுப்புறதுக்குல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்து நான் உன்னை பிரியறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நானே போயிடுவேன். வா போலாம். வாங்கண்ணே, வந்த உடனே வெத்தலை போட ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. நீங்க போனீங்கண்ணே. ஏங்க, வந்தவங்க பூரா வாசல்ல நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்குள்ள வந்தா விசேஷத்தை ஆரம்பிச்சிடலாம். வாங்க கருமாத்தூரார, நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. இங்கே நிக்காத, வேணா. சின்னத்தாய் சமைஞ்சாலும் சமைஞ்சா விரும்பாண்டி ஊரையே அமர்க்கலப்படுத்தி விட்டானப்பா. நம்ம சின்ன தாய் சமைஞ்சிருச்சா? திரும்ப ஏ ராசாத்தி பூவும் போட்டு வச்சா நீ கூட மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிற. எப்ப பிள்ளைகளா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு தாத்தா, பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க ஆத்தா மாதிரியே இருக்கேன். இங்க பாரு தாத்தா, தலை நிறைய பூவு, அதுவும் கலர் கலரா வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? என் மக மாதிரியே இருக்கேன். இந்த பட்டு சேலை, அதுவும் கலர் கலரா, இந்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். எனக்கு பிடிச்சாப்ல இத்தனை நாளும் வாங்கி கொடுத்தியாக்கும். எப்ப பாரு வெள்ளை துணியே வாங்கி கொடுத்த. இன்னைக்கு நான் வயசுக்கு வந்துட்டேன், அதான் வாங்கி கொடுத்த. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வயசுக்கு வந்திருப்பேனே. எப்படி பேசுற? எப்படி பேசுற?
பொண்ணை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்கம்மா. சீக்கிரமா காரியத்தை ஆரம்பிங்க. நேரமா இல்ல, தாய் மாமனை கூப்பிடுங்க மாலை போடுறதுக்கு. இந்தா கிழக்க திரும்பி நின்னு போடுப்பா. ஏன்டா போட்டதும் போடாதமா இந்த ஓட்டம் ஓடுற? பாபர் சிங்னா வந்து குங்குமம் வைங்கடி. ஆகிறது ஆகட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். சாமி கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஊருக்கே மூத்த குடும்பம், விசுக்குன்னு வீதிக்கு வந்துடக்கூடாது சாமி. சொந்தம்னு சொல்லி வச்சா சாக்கடை சந்தனமாவ மணக்கம். எடுத்தாடுறா. 1.25 ரூபாய்க்கு ஒரு கவளி வெத்தலைக்கு ஊற கூட்டுறதா தான் சாமி. ஆனா ஆனா என்னடா ஆனா வைக்கிற விரும்மாண்டிடா சாமி, பூமியே கருகி பொட்டல் கடாலாம் பூ குஞ்சமா நிக்கி இந்த மரம். ஏன்னா அதை வச்ச ஒரு வம்சம் அப்படி. அந்த வம்சமே இங்க வந்து நின்னா வேண்டாம் சாமி வேண்டாம். அப்புறம் அடமலையில கூட இந்த மரம் கருகி சாம்பலாயிரும். டேய் நீ எடுத்தாடுறா. பஞ்சாயத்து கூட்டுற சத்தம் கேக்குது, வா போலாம். எனக்கு மனசே சரியில்லை, நீ போ. ராது யாருதுப்பா? ராது யாருதுப்பான்னா? எல்லாரும் நல்லா கேட்டுங்க. அன்னைக்கு பந்திக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல, நின்ன மேனிக்கு சமைஞ்ச பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாரு எங்க அண்ணன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இது பஞ்சாயத்து, யாரும் பேசக்கூடாது. சாமியை எந்திரிச்சு சந்திக்கு வந்தப்புறம் கோவில்ல என்னடா கூட்ட வேண்டி கிடக்குது? தலைங்கடா. தாலி அறுத்த பிள்ளையா இருந்தாலும் எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஊரை கூட்டி ஓல வாச்ச பிறகு ஆள மாத்தன அடுக்குமாயா? சின்னவர் சொல்றதுலயே நியாயம் இருக்கப்பா. என்னடா பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? பெருசு பேச்சு மாறுதுன்னா பின்னால ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம்டா. விவகாரம் முத்தி வீதிக்கே வந்தப்புறம் உள்ளுக்குள்ள உதற்ற ஏன்பா பேசுறீங்க? விவரமா வெளிப்படையா பேசிப்படுங்க. வேலப்ப மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க இவர் ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பா? 1000 தான் அவன் படிச்சிருந்தாலும் அழுக்கு துணி துவைக்கிறவர் தானே. இது உங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இல்லப்பா, ஊர் பிரச்சனை. பெருசு சொல்லுதேங்கிறதுக்காக கொல்ல பக்கமா வரவளை கொண்டாந்து நடுவுட்ல வைக்க முடியுமா? பெருசுக்கு வயசாகி போச்சுல்ல, அதான் புத்தி தடுமாறி பேசுது. ஏய், காலப்படுத்துருச்சேன்னு வாழை புடிச்சு பாக்குறீங்களா? அது சொன்ன சொல்லுக்காக சுருங்கி நிக்குதுடா. நெஞ்ச வெடிச்சு நிமிந்து நின்னுச்சு. நீங்க அத்தனை பேர் அப்புட்டு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? யார விசாரிக்க சொல்ற? பெருசுக்கு பேத்திய குடுக்கறதுக்கு மனசு இல்ல, பேத்திக்கு மாமனை கட்டிக்கிறதுக்கு இஷ்டமானு விசாரிக்க வேண்டாமா? டேய் செம்பட்ட, எதுக்கு நீ போய் சின்ன தாயை கூப்பிட்டு வா? எதுக்கு கூப்பிட்டு வரணும்? எதுக்கு விசாரிக்கணும்?